காவல்துறை மூலமாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். சம்பள உயர்வு கேட்டிருக்கோம், பிஎஃப் பிரச்சனை கேட்டிருக்கோம், இஎஸ்ஐ கார்டுகள் போட கேட்டிருக்கோம், சிஎம் செல்ல மனு கொடுத்தோம். எங்களுக்கு அந்த 30 நாளுக்குள்ள எங்களுக்கு சென்னை தனியார் நிறுவனம் பாதுகாவலர்கள் நல சங்கம், அதாவது செக்குட்டி சங்கம். செக்குட்டி சங்கத்தில் நான் தலைவர், நிறுவன தலைவராக இருக்கேன். சென்னை மாவட்ட தலைவர் அகிலன், சென்னை மாவட்ட செயலாளர் முருகன், சென்னை மாவட்ட பொருளாளர் சாமுண்டீஸ்வரி மற்றும் எங்கள் கூட செக்குட்டி ஏஎஸ்ஓ அவர்களும் மற்றும் செக்குட்டி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இன்று சிறப்பான நாள். பாரத ரத்னா இந்தியா அம்பேத்கருடைய இன்று பிறந்தநாள் முன்னிட்டு இன்று அனைவரும் அவருக்கு வாழ்த்து கூற அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கோரிக்கையை தமிழக அரசிடம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். என்னவென்றால், தமிழக அரசிடம் சென்ற 8ஆம் தேதி செக்யூரிட்டிகள் சென்னை முழுவதும் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல வாரியம் இதுவரை அமைத்து தரவில்லை இந்த தமிழக அரசு. கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை மனு மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறோம் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு. இதை பரிசீலனை செய்து அனைவருக்கும் நல வாரம் கார்டு அமைத்து தர வேண்டும். காரணம் என்னவென்றால், செக்யூரிட்டிகள் நோய் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைக்கு போக முடியாத நிலைமை காரணம் இருப்பதால் அவர்களுக்கு உரிய உதவிகளை இந்த நலவாரிய கார்டு மூலமாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இறந்து போனாக்கா எந்த நிறுவனமும் செக்யூரிட்டிகளுக்கு எந்த உதவி பணமும் தரவில்லை. அவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக நலவாரியம் அமைத்து செக்யூரிட்டி இறந்து போனால் அவர்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குமாறு மனமார்ந்து எங்கள் செக்யூரிட்டி சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஐயா பிறந்தநாள் அன்று உங்களிடம் வந்து இருக்கிறோம். கொடுத்தாச்சா? அதாவது 9 அம்ச கோரிக்கை என்ன, செக்யூரிட்டிகளுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை தேவை என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் லெட்டர் மூலம் அமைத்திருக்கிறோம். உங்களுக்கு மிக விரைவில் அதை நான் காட்டப்படுறோம். ஆமாம், சென்னை முழுவதும் அரசு மருத்துவமனை, வங்கிகள், மற்ற ஆஃபீஸ்கள், கம்பெனிகள், அனைத்து துறைகளிலும் செக்யூரிட்டிகள் வேலை செய்கிறார்கள், மகளிரும் வேலை செய்கிறார்கள். இன்னும் ஒரு இது சொல்லியிருந்தால், செக்யூரிட்டிகள் அனைவருக்கும் 12 மணி வேலையை தவிர்க்க வேண்டும். அனைத்து நிறுவனத்திலும் 8 மணி நேரம் வேலையை ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்க வேண்டும். ஏன்னா மழையும் வெயிலும் பாராமல் செக்யூரிட்டிகள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இப்போ வாணியம்பாடியில் ஒரு செக்யூரிட்டியை, சைக்கிளில் போன செக்யூரிட்டியை வெட்டி கொன்றாங்க. சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருந்ததுன்னா அவர் உயிர் காப்பாற்றப்படலாம். அவர் குடும்பம், பிள்ளைக்குட்டிகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும். அதுக்காக நாங்கள் ஒரு 9 அம்ச கோரிக்கையை வைத்துள்ளோம் முதல்வர் ஐயாவுக்கு. எங்களுக்கு பரிசீலனை செய்து அந்த உதவிகளை அரசு ஆணையாக பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக இந்த செக்யூரிட்டி வேலை செய்யணும்னு சொல்லுவீங்க. செக்யூரிட்டி வேலை செய்யணும்னு சில பணக்காரங்க, சில டீச்சர்ஸ்லாம் மகளிரெல்லாம் கேவலமாக பேசுங்க, கிண்டல் பண்ணுறோம். அவங்கள தரக்குழுவாக பேசி ஒரு கலாச்சாரம் பேசி தப்பான வழின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்கறதுக்கு ஏதாவது வழிமுறை பண்ணிருக்கீங்களா? உண்மையா, நீ சொல்கிற 100% உண்மை தான். இப்போ செக்யூரிட்டின்னு இவங்க ஒரு மருத்துவமனை வேலை செய்கிறாங்க. இவங்களே பல தொல்லைகள் வருது. ஒரு பாயிண்டில் போட்டாக்கா அத்துமீறி உள்ளே போகிறது, போகக்கூடாது ஒரு இடத்துல டாக்டர்கள் சொல்லும் போது செக்யூரிட்டிகளுக்கு அந்த செக்யூரிட்டி மாரி போகும்போது செக்யூரிட்டிகளுக்கு தான் பாதிக்கும். வேலையை விட்டு நீக்குவதும் தான் சம்பளம் போடுறாங்க. அதிக சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்க தான் நாங்கள் கோரிக்கை மனு வச்சுருக்கோம். அதனால எங்களுக்கு உடமைக்கு அரசாங்கம் ஒரு காவல்துறை மூலமாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். இங்கே காட்டாக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்தை ஏற்று நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சம்பள உயர்வு கேட்டிருக்கோம், பிஎஃப் பிரச்சனை கேட்டிருக்கோம், இஎஸ்ஐ கார்டுகள் போட கேட்டிருக்கோம். பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். தமிழக மக்கள் நேரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிஎம் செல்ல மனு கொடுத்தோம்.
எங்களுக்கு அந்த 30 நாளுக்குள்ளே எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்ததுபடி எங்களுக்கு ஒரு மெசேஜ் செல் மூலியமாக வந்துருக்கு. அது உடனடியாக தீர்த்து வைக்குமாறு தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.